ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இல்சா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன்றில் டோர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஓடுற வீடியோஸ் டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துருவீங்க. சரி கைஸ், இன்ட்ரோ போட்டுலே வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பேர் எஸ்எஸ்ஐ ஃபன்னி பாய்ஸ். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் தான் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஃபேஸ் ரிவீல்னு சொன்னோன்னே ஓடி ஓடி வந்துடுவீங்க. சரி கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கிராணியை கூப்பிட போகிறேன். கிராணி எந்த பக்கம் இருந்து வரும்னு எனக்கு தெரில, அதனால தான் கிராணியை கூப்பிட போகிறேன். இப்போ தலகாணி மாதிரி பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த ரூம் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாட்டி நம்ம கண்ணாலே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அது கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகுது. இப்போ எங்கேருந்து வருதுன்னு தெரில. இப்போ எனக்கு பொத்துன்னு சவுண்டு கேட்டுருச்சு. அதனால் அவள் லெஃப்ட் சைடு இருந்து தான் வரான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் ஓடிட்டேன். இப்போ பக்கத்துலேயே வந்துட்டுருக்குறா. அதனால் நான் புக்கை எடுத்துகிட்டு உள்ளே ஓடிட்டேன். ஜன்னல் கண்ணாடி திறந்துட்டு இந்த இடத்துல ஒரு 2 சவுண்டை போட்டுட்டு அப்படியே வருவாளா, வர்ற டைமை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடுவேன். டடக் டடக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ அவள் உள்ளே வந்துட்டா. அதுக்கப்புறம் அது லாக் ஆயிரும் அதுவாகவே. அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். மேலே போயிட்டு புக்கை ஒரு நல்ல இடத்துல போட்டு வச்சுருவோம். அப்போ தான் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா கார் பேட்ரி இருக்குது. கார் பேட்ரி நம்மளுக்கு தேவைப்படாது கைஸ். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இந்த புக்கை வேறு எங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ள ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் எடுத்துட்டேன். இது தேவைப்படாது. சும்மா கையில் எடுத்துகிட்டு ஒரு சவுண்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு போட்டு விட்டு கிராணியை தசை திருப்பிடலாம் கைஸ். இந்த சைடு போட்டோடனே அந்த டப்பாவும் சேர்ந்தே விழுந்துருச்சு. அதனால் சவுண்டு வந்துருச்சு. நான் மேலே ஓடிட்டேன். கிராணி இப்போ அந்த இடத்துக்குலாம் போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சோஃபா இது எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தா கன் பார்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே நான் ஓடிட்டேன். எங்கே ஓடினேன்னு கேட்டால் இந்த இது இருக்கும்ல கார் ஷெட்டு, அங்கே இருக்கிற இடத்துக்கு ஓடிட்டு அந்த கன் பார்ட்டை போட்டுட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு அதுக்கப்புறமும் சில வேலைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தா இல்லை. அப்போ அது கண்டிப்பாக காக்கா கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும். காக்கா ஒரு கிரிமினல் காக்கா. அதை பார்த்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த சைடு என்னால் போக முடியல. ஒரு கிறக்குன்னு சவுண்டு வந்துடும். அதனால் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சவுண்டை போட்டு விட்டு கீழே போயிட்டேன். கீழே போனதுக்கப்புறம் கன் பார்ட்டு கீழே போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்றலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 பார்ட்டு தேவைப்படும். ஒரு பார்ட் இங்கேயே கிடச்சிருச்சு. இன்னொரு பார்ட்டு மேலே பார்த்துருந்தோம். அப்போ மொத்தமாக எல்லா கன் பார்ட்டும் கிடச்சிருச்சு. அப்படின்னா கிராணியை சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணியை கூப்பிட போகிறேன். இந்த டேஷ்போர்டில் எது வச்சுருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மேலே போயிட்டு கிராணியை கூப்பிட்டுருலாம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு மேலே போயிட்டேன். மேலே போனதுக்கப்புறம் கிராணி இந்த சைடுலேருந்து வருதுன்னு பார்த்தா மேலே போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த சைடு வந்துடலாம். இந்த சைடு ஒரு 2 சவுண்டு டபக்குன்னு போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் கிராணியும் வந்துடும். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி கைஸ், அப்படியே இந்த இடத்துக்கு ஒரு சவுண்டை போட்டு விட்டேன். சவுண்டை போட்டு விட்டு அதே ட்ரிக்கு தான் நான் ஜன்னலுக்குள்ளே போயிடுவேன். அதுக்குள்ளாடி கிராணி வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். கிராணி எங்கேருந்து வருதுன்னு தெரில கைஸ். அதுக்கப்புறம் கிராணி வந்ததுக்கப்புறம் போயிடலான்னு பார்த்துட்ருக்கிறேன். வரவே மாட்டேங்குது. இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சவுண்டு கேட்கல. ஏன்னா கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஒரு வழியாக சொட்டை கிளவி ரொம்ப நேரம் கழித்து வந்திருக்குது. ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது. இது நார்மல் மோடு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு ஈஸி மோடில் இருக்கிறத விட பாருங்க. சொட்டை கிளவி எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சுருக்குதுன்னு ட்ராப்பை அதெல்லாம் மிதிக்காமல் அப்படியே கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சவுண்டு போட்டு விட்டேன். ஏன்னா கிராணி கூப்பிட்டேன் அடிக்கிறதுக்கு தான். இப்போ ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டேன். இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் பக்கத்துலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன்.
அங்கே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, கிராணியோட ஷூவு. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். கிராணி வந்துருச்சு. நம்மளை பார்த்துட்டு நம்ம பக்கம் வந்துச்சா, வாயிலே ஒன்று போட்டுட்டேன். வாயில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆமோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சிடலாம். கிராணி மறுபடியும் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து அடிச்சுக்கலாம். அதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்னை போட்டுட்டு அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை. கீழே மேலே கோடு இருக்குன்னு பார்த்தா இந்த சைடு இல்லை, ஆனால் இந்த சைடு பேட்லாக் கோடை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோடை வச்சு டோர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். அதை திறந்து விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா, மாஸ்டர் கீ, பேட்லாக் கீ, கட்டிங் பிளேடு, ஹேமரு, இது கொஞ்சம் கிடச்சிதுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா கட்டிங் பிளேயரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புக்கை வச்சுட்டேன். புக்கை வச்சதுக்கப்புறம் அந்த ராணியோட பொண்ணு எந்திரிச்சிருக்கும். அது எந்திரிச்சு அது சாவியை ட்ராப் பண்ணுறக்குள்ளாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் டோர் எஸ்கேப்புக்கெலாம் வேலையை பண்ணி விட்ருலாம். இந்த ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு இடம் இருக்கும். கீழே ஒரு இடத்துலையும் கட் பண்ணால் தான் இது வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் அது வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இன்னும் ஹேமரு தேவைப்படுது, பேட்லாக்கி, மாஸ்டருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து அப்படி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சவுண்டு போடுறதுக்காக வேண்டியே வந்தேன். கடைசியில் சவுண்டு போட்டுட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தா கிராணி இல்லை. எங்கே போயிருக்கோன்னு எனக்கு தெரியல. சரி கைஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேஸ் லைன் கேன் இருந்துச்சு. அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். கிராணி போயிருக்குமா, படிக்கட்டில் ஏறிச்சுன்னா நம்மளை பார்த்துட்டு துரத்தி அடிக்குமே. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கன்று பக்கத்துலேயே இருந்துச்சு, எடுத்துடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். கிராணி போச்சான்னு தெரில. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே போனேன். ஏன் வெயிட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டொடக்குன்னு சவுண்டு கேட்டுட்டு அந்த பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் டோர் லாக் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு கட்டிங் பிளேடு இந்த இடத்துல போட்டு கிராணி வந்து இந்த இடத்துல லைட்டாக அதோட கட்டையை வைக்கும். கட்டையை வச்சதுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டையில் கீழே விழுந்து அது வந்து நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கிராணி வந்து இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே இருப்பானா இல்லையாடு. சரி கைஸ், அது வந்து போகிற முடியும் வெயிட் பண்ணுவோம். அது பின்னாடியே பார்த்துட்டு இருந்துச்சு, ஏன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அந்த பொம்மை மட்டும் இல்லைனாட்டி நம்ம வேலை கச்சிதமாக முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு சவுண்டு போடலாமல் இருங்கிற அந்த கட்டிங் பிளேடு எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேடு ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சு கைஸ், அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சவுண்டை போட்டுக்கிட்டு கிராணி போயிடுச்சான்னு தெரில. போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கீழே குதிப்பேன். கீழே குதிச்சதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் பார்க்கணும். ஹேமர் கிடச்சிதுன்னா அந்த இதை எடுத்துடணும், கட்டையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேட்லாக்கி கிடச்சா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ கிராணியை கூப்பிட்டுட்டு அடிக்க போகிறோம். கிளவி வா பார்க்கலாம், உனக்கு இலவச சோறு போடுறாங்க அப்படின்னு நினச்சியா? உனக்கெல்லாம் ₹1 கூடி சோறே போட மாட்டாங்க. ₹1 கூடி போட மாட்டாங்க. அதில் எப்படி உனக்கு சோறுலாம் போட்டுருவாங்க? இந்த இடத்துல எப்பயும் நான் வரும்போது ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும், அது கிடைக்கல. இந்த இடத்துல பார்த்தா 2 இருந்துச்சு. அப்போ கீழே போயிட்டு 2 போட்டால் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிராணி நம்மளை மறைச்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளவே முடியல. ஒரு வழியாக தள்ளிட்டேன். ஒரே தான் கிராணியோட கை உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்பைடருக்கு எடுக்க தான் வந்தேன். எடுத்துகிட்டு அப்படியே கீழே இந்த வழியாக குதிச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அந்த ஏஞ்சலினா ஸ்பைடர் கொஞ்சம் ஆட்டம் காட்டணும். அது நம்மளுக்கு ஆட்டம் காட்டுதே இல்லை நம்ம அதுக்கு ஆட்டம் காட்டுறோமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடில் குமிஞ்சிட்டு பார்த்தா காகு வீடு. சரி வாங்க எடுத்து வச்சுக்கலாம். ப்ளே ஹவுஸ் கீழே ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்குமானே தெரில. சரி கைஸ், இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த சைடு வரும்போது கிராணி நின்று இருக்கும், பார்த்தா பொட்டுன்னு அடிச்சிடும், நம்ம ஒளிஞ்சிட்டு தான் இருப்போம். இந்த இடத்துல ஸ்பைடர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஓடிட்டேன். அந்த நம்பர் போடுறதுக்கு தான் ஓடினேன், வேறு எதுக்கும் ஓடல. பயந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து ஜாலியாக விளாண்டுருந்தேன். அது வந்து ஒரு இடத்துல போயிட்டு கிடந்துச்சு, அதெல்லாம் நான் கண்டுக்காமல் அப்படியே மேலே வந்து நம்பர் 2 திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா என்ன கிடைக்கும்னு பார்த்தா வின் சேண்டல் உள்ள எப்பயுமே வின் சேண்டல் கிடைக்கும், இல்லை மெலனி கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். ஹேமர் கிடைக்கும், இவ்வளோதான் பொருள் அங்கே கிடைக்கும். இப்போ வந்து ஸ்பைடர் பார்த்துருச்சுன்னு
கிளவி நீ வந்து கிராண்டியோட புள்ள தானே? இல்லையே, வேற ஆளுன்னு இருக்க. இந்த ரோடை திறந்தா நமக்கு அடிக்குமான்னு தெரில. சரி கைஸ், அது வந்து கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தா அது நின்றுச்சு. பின்னாடி பேக் அடித்தாலும் அடிச்சிடும். அதனால் நான் மூடிட்டு கதவு மூடிட்டு உட்காந்துட்டேன். இந்த சைடில் என்ன இருக்குன்னு அது பார்க்கலாம், அது போக முடியும். அப்படியே அந்த சைடு போய் பார்த்தா அது நின்றுட்டுருக்குதே. என் தம்பி வேற குறுக்க உட்காந்துருக்கான். பார்த்தா அவன் சிரிக்கிறான். டே என்னடா இதுக்கு பின்னாடி போகிற, அடிக்காதான்னு கேட்டால் அதெல்லாம் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தா அப்படியே சொன்ன மாதிரியே கிராணி வந்து அடிச்சிருச்சேன்னு. அதுக்கப்புறம் அதுக்கும் அவனுக்கு சிரிப்பே அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் டே 1லேயே முடிச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா டே 2 வந்துடுச்சு. சரி கைஸ், டே 2லேயாச்சும் முடிக்கணும், அதுதான் நம்ம குறிக்கோளே. இப்போ இவன் எந்திரிக்கிறக்குள்ளாட்டி நாளைக்கு ஆயிரும் போல். அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு தலையை சுழிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டானா டோரை திறந்துட்டு கீழே வந்து கோடு இருக்குது, அது போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த டோரை திறந்துட்டு பார்த்தா கிராணி வருது கீழேருந்து. கிளவி நீ தானே என்ன அடிச்ச, வா பார்க்கலாம். அவன் முன்னாடி நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் பாரு, நான் உன் முன்னாடி வந்தே உன்னை அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சைடு வந்து இந்த பெல்லிலே குதித்தேன். பார்த்தா ஒன்றுமே ஆகலை. இந்த சைடு கன்னில் புல்லட் இல்லை, அதனால் அந்த சைடு டிவியில் புல்லட் இருக்கும். இங்கே வேறு ரெக்கார்டரில் டிப்ஸு வேறு கொடுக்குறானுங்க. எனக்கு என்னடா டிப்ஸு, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எனக்கு வேணாண்டா, நானே கொடுத்துக்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சவுண்டு போட்டேன். கிளவி வருதானே தெரில. இங்கே நின்றேன், கரெக்டுன்னு ஒரு சவுண்டு கிடந்துச்சு. அதை வந்து உட்காந்து கிராணி வந்துட்டு உடைக்கிறேன்னு சொன்னோடனே வந்துடுச்சு. உடைக்கிறேன்னு சொன்னோடனே கிராணிக்கு ஒரே கோவம் போல், கோவத்தை அடக்க முடியல. அதனால் வந்து என்கிட்ட அடி வாங்கிடுச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக அதோட வீட்டை உடைப்பேன். அந்த சைடு பார்த்தாச்சு, இந்த கிச்சன்லலாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிராணி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்னடி கிளவி அடிச்சல நீ, அதே மாதிரி தானே ஒன்று அடித்தேன், எப்படி ரிவெஞ்ச் வாங்கினேன்னா அவன் முன்னாடியே வந்து அடித்தேன் பார்த்தியா. அதுக்கப்புறம் சுற்றினேன் விங் சென்டரில் போட்டு. உள்ளே ஹேமர் இருக்குன்னு தம்பி சேலஞ்ச் பண்ணான். நான் வாட்டர் மெலன் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது ஹேமரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோனு, அந்த காலையை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிராணியை கூப்பிட்டேன். டக ஒரே சவுண்டே. அதில் வந்து ஃபோனுக்கு சவுண்டே போட முடியல, ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு. அதனால் சவுண்டெல்லாம் குறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன். பார்த்தா கிளவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். கிளவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு குதிச்சிட்டேன். இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக சாத்திருச்சு. அது நம்மளுக்கு வேலை மிச்சமாக்கிருச்சு. இந்த இடத்துல மேலே போயிட்டு அந்த இடத்த உடச்சிட்டு கட்டிங் பிளேடும் அங்கே தான் இருக்குது, அதை எடுத்துடலாம். கட்டிங் பிளேடு உள்ளே தான் இருக்கும். 2 உடச்சிட்டேன். இப்போ ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று அதுவாகவே விழுந்துட்டுருக்கோம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விழுந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு சேஃப் கீ கிடச்சிது. இந்த ஆணியெல்லாம் பிடுங்கி விட்டேன். இப்போ வேறு கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிராணி நம்மளை பார்த்துருக்கோம் கண்டிப்பாக. பார்த்துச்சான்னு தெரில, எங்கேருந்து பார்த்துருக்குன்னு தெரில. இந்த சேஃப் கீயை கீழே போட்டுக்கிட்டு கிராணி வருதா இல்லையான்னு பார்த்தா வரல. அதுக்கப்புறம் ஹேமரை கீழே போடலான்னு சொல்லி வந்தால் கிராணி வந்துருச்சு. கிராணி வந்ததுக்கப்புறம் நான் திடீர்னு எழுந்திரிச்சேன். பக்கத்தில் வந்து ஒரே ஷாக் கொடுத்துருச்சு. அது வந்து லாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஓடிட்டேன். ஏன்னா லாக் எடுக்கும்போது அது அங்கேயே தான் இருக்கும், நம்மளை பார்த்தாலும் அதே இடத்துல இருக்கும். லாக்கை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை துரத்தவே ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேஃப் கீ கிடந்துச்சு, நான் தான் போட்டு வச்சேன். சேஃப் கீயை திறந்தா உள்ளுக்குள்ளே கார் கீ. இதுக்கு நீங்கள் டைரெக்டாக கார் கீயை அந்த இடத்துல வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு பொருள் கிடச்சாலே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு பேர் தான் அந்த பேட்லாக் கீ. அது வந்து கண்டிப்பாக சீவரில் இருக்கும்னு கடைசியில் தான் நினச்சேன். சீவரில் ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்க்ரூ போல்டெல்லாம் போட்டு அதை டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கும்னு கெஸ் பண்ணேன். கடைசியில் தான் கெஸ் பண்ணேன். இந்த இடத்துல ஆன் பண்ணோடனே கிராணி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இது உடச்சிரும்னு நினச்சேன். இந்த இடத்துல உடச்சிரும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு சவுண்டை போட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அப்போ உடையாது, அதுக்கு மூச்சு முட்டி செத்துரும். அது உள்ளே கிடக்குது ஒரு இடத்துல. எங்கே செத்துருச்சு.
செத்து கிடக்குதே உள்ள. ஒரு நிமிஷம்தான் இருக்காமா. ஹார்ட் மோடே விளாண்டுருப்பேன்டா. டே உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? இந்த ஹேமர் எடுத்துகிட்டு அந்த இந்த குகைக்குள்ளே போயிட்டு, அது குகையா என்னது ஓட்டை, அதுக்குள்ளே போயிட்டு மேலே அந்த பேர் என்னன்னு தெரில, இதுக்குள்ளே வந்துட்டேன். கிளவி பாக்ஸிங்லாம் பண்ணுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பிளாங்கை உடச்சி விட்டேன். பார்த்தா 3யுமே உடச்சிட்டேன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. காக்காவோட ஃபுட்டு கிடந்துச்சி, அதை போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தா நான் கெஸ் பண்ண மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சு. இன்னொன்று கெட் க்ளோசர்னு போட்டுச்சு. சரி வாங்க கைஸ், க்ளோசர்லேயே போயிட்டு அதை ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே குமிஞ்சிட்டு போனேன். பழைய அப்டேட்லாம் வந்து இந்த இடத்துல போனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இப்போ புது அப்டேட்லலாம் செம்ம ஸ்பீடாக போவோம் குமியும் போது. இந்த இடத்துல செயின் கட்டாட் இருந்துச்சா, நான் ஆல்ரெடி சீவர் எஸ்கேப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதையும் வீடியோவாக எடுத்து போட்டேன், அதையும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு கிளவி கொஞ்சம் ஆட்டை காமிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, கிளவி இங்கே வரவே இல்லையே. கிளவி வரியா இல்லையா சொல்லு, வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு வா. அண்ணன் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு, இப்படி தான் நினைக்கிறேன் அந்த டைலாக்கு. கிளவி வந்துச்சான்னு வேறு தெரியலையே. இந்த டோர் வேறு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ட்ராப் கொடுத்து கிளவி வர வச்சுருவோம். ட்ராப் கொடுத்தா சவுண்ட் எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பீட் பாக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு கிளவி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா இல்லையா, எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரில. இந்த கதவு போட்டிலாம் ரொம்ப அனாயிங் பண்ணிகிட்டு இருக்குது. கிளவி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கண்ணுலேயே பூசிட்டு அப்படியே ஓடிட்டேன். நான் சவுண்டு போட்டதில் ஒரு இடத்துல சவுண்டு போட்டேன், பார்த்தா அது வேறு இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை போட்டேன், அது டிஸ்ட்ராக்ட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்தோடனே போட்டு ஒரு ஹெட்ஷாட் போட்டு அடுத்து இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அது பிக்சரே அது பார்க்கல. நான் வந்து இந்த இடத்துல உள்ளே விழுந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அந்த கிளவி எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், வரவே இல்லை. அது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி ஷார்ட்டாக காமிச்சிட்டேன் ஒரே செகண்டில். இந்த இடத்துலையும் ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளே பிளேஸ்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடலாம், இல்லாட்டி ஒரே பொட்டியாக பிடிச்சிரும். எங்கே வரல அது. சரி வாங்க ஓடிடுவோம். அது நம்மளை பார்த்துருச்சுன்னு நினச்சேன், பார்த்தா அது வேறு இடத்துக்கு போகுது. இந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல மீட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பொட்டியும் செக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுத்துகிட்டு வரணும். வேறு அதுக்கடுத்தும் வரணும்னு கேட்டிங்கன்னா இது அந்த வீல் கிராங்க்கும் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கிளவி கூப்பிட்டேன், கிளவி வந்துருச்சு. நான் அதுகிட்ட வந்து எஸ்கேப்பும் ஆகிட்டேன். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தனானே தெரில. இப்போ கன்னுங்கன்னு தெரில கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஸ்பெஷல் கீ இருக்குது. நம்ம இன்னும் ஸ்பெஷலுக்கு போகவே இல்லைன்னு பார்த்தா கிராணி வருது பின்னாடி. கிளவி ஒன்று ஆல்ரெடி நான் போட்டு தரேன், இன்னும் நீ வர வெறியாக்கிட்டு இருக்கிற கிராணி, நீ வந்து உனக்கு கழிவு காலம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் இதை வந்து நார்மல் மோட்லேயே பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணுங்கிறதுனால தான். இந்த இடத்துல ஒரு 2 சவுண்டு டொப்புன்னு போட்டுட்டு 2 இல்லை 3ஆவே போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் கிராணி எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். போயிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. அது இந்த இடம் சேஃபு. இப்போ வந்து இந்த சைடில் பார்த்து போவேன். முன்னாடி ஒரு சவுண்டு கறக்குன்னு வந்துடும். கறக்குன்னு வந்தால் கிராணியும் டப்புன்னு வந்துடும். இந்த இடத்துல அந்த பட்டன் அமுத்தி பார்க்கல போல். அந்த பட்டன் அமுத்தி உள்ளே பார்த்தா வீல் கிராங்க் இருக்குது. அது வந்து அப்புறமா யூஸ் ஆகும். நம்ம அந்த வீல் கிராங்கை ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் மேலே வந்துக்கிட்டு அப்படியே ஸ்பெஷல் கீ போடுற இடத்துல போயிட்டேன். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், ஏன்னா கிராணி எப்போ வரும்னு தெரியாது. இந்த சைடாக போனேன். அப்போ கிராணி பார்த்துரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கீ நல்லா ஒரு 4 சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல கையில் எதுவும் இல்லை, சுடுறக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் பக் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த இடத்துல பார்த்தா ரென்ச்சு. போங்கடா, பேட்லாக் கீயை கொடுக்க சொன்னால் ரென்ச்சை கொடுக்குறானுங்க, அதை கொடுக்குறானுங்க, இதை கொடுக்குறானுங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் காகு வீல். இதே இந்த ப்ளே ஹவுஸ்க்கு கொடுங்கடா, இல்லாட்டி வேறு ஏதாவது எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டேன். அதை கீழே போட்டதுக்கப்புறம் கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருச்சு, எனக்கு சவுண்டு கேட்கல, வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த லாக் கிட்டே போனதுக்கப்புறமே நான் கீழே இறங்கிட்டேன். இது கூடலாம் கொஞ்சம் மல்லு கட்ட முடியாது. இந்த டோர்லாம் சொல்லுன்னு சாத்திடுறேன். ஏன்னா அது வந்து டோரை திறக்கிறதுக்கு வந்து கிளவி வந்து எந்த மோடில் வந்தாலும் டோரை வந்து ரொம்ப லேட்டாக தான் திறக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சவுண்டு ஓட்டலான்னு பார்த்தா சவுண்டே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சவுண்டே வரல. வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கேட்காது, ஏன்னா நான் வந்து மைக் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். அது எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்பார்க் ப்ளக்கு, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் போயிட்டு இருந்தேன் கைஸ். என்னடா இந்த ஒரு பேட்லாக்கி கார்டை இவ்வளோ அலைய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமார் இருந்துச்சு, கிளவி போடுறதுக்கு வேண்டிதான். எங்கடா வந்து கிளவி ஓசி சோறு போடுறாங்க, வரையா இல்லையா? டீ சோறு, சிக்கன் தந்தூரி இருக்கு, மட்டன் தந்தூரி இருக்கு, ஒன்று கொடுக்குறாங்க. கறியெல்லாம் போடுறாங்களாமா, மனுஷங்கறின்னொன்னே கிளவி ஓடி வரும் பாரு. வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் கிளவிங்கிறது. போட்டுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிராணி சேர்த்துருச்சு. 1.5 நிமிஷத்துக்கு அது அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 புல்லட் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸ்க்ரூ ட்ரைவரை தொடர்ந்து பார்த்தா உழுகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு புல்லெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன், தேவையெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புல்லெட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கிட்டு சுட்டேன். இது கீழே வந்துருச்சு. நானும் பார்க்குறேன் என்னடா உழுகவே இல்லைன்னு, கடைசியில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போல்ட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்கிற இடத்துல அது என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரஸ்டி பேட்லாக்கி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வந்து சீவர் எஸ்கேப் பல டைம் பண்ணிட்டேன். ஆஃப்லைன்லேயும் பல டைம் பண்ணியிருக்கேன், வீடியோலேயும் பல டைம் பண்ணியிருக்கேன். வீடியோவில் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் சும்மா இருக்கும்போது நிறைய டைம் பண்ணியிருக்கேன். கீழே குதிச்சு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பேட்லாக்கியே தான் இருக்கணும், இல்லைனாட்டி வச்சுக்கேன். என் கரெக்டான கெஸ்ஸாக இருக்கணும். நான் வந்து கெஸ் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல அந்த ஸ்பைடர் போச்சான்னு தெரில, வருதா இல்லையா பார்க்கலாமா, லைட்டாக எட்டி பார்க்கலாமா. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அது ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. அதனால் கட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல மட்டும். இந்த இடத்துல நான் கெஸ் பண்ண மாதிரி பேட்லாக்கி. எனக்கு அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு, இல்லைனாட்டி போட்டு அழுதுருப்பேன். இந்த இடத்துல அந்த ஸ்பைடர் இருக்கு, நம்ம அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடு. இந்த சைடு வந்து பார்த்தா ஒரு சவுண்டை போட்டேன், வருதோ வந்துருச்சு. ஒன்னே வருது பாருங்க, அதுதான் நம்ம கேட்குறது. பக்கத்தில் வரும்போது நம்ம ஓடிடுவோம். அதுதான் என்னோட குறிக்கோள்னு சொல்கிறதுக்கு அதுதான் என்னோடதுன்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் காமிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு யூஸும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்து கிராணி இருக்குமான்னு தெரில கைஸ், கொஞ்சம் பொறுமையாக தான் வெளியே வந்து பார்க்கணும். கெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை போட்டு முடிச்சிருக்கோம். கிராணி இல்லைப்பா, கிராணியை கூப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரில, அதனால் ஃபஸ்ட்டு கூப்பிட்ருவோம். கூப்பிட்டதுக்கப்புறம் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். 25 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். அது வந்து நான் 1 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறேன். பார்த்தா அதை நான் 25 நிமிஷமாக ஆக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். நான் வந்து விளாடும் போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பேட்லாக்கியை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கடா அந்த கன்று ரீலோட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. அந்த இடத்துல ஒரே ஒரு புல்லட் இருந்துச்சு, நல்ல வேளை கிராணி அடிக்கிறதுக்காகவே ஒரு புல்லட்டு. இந்த இடத்துல ஒரு சவுண்டை போட்டுட்டு கிராணி வருதுன்னு பார்த்தா பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் ஒரு நெஞ்சிலே அவனை போட்டுக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டு கீழே இந்த சைடு வந்தேன். இந்த சைடு என்ன இருக்கும், மாஸ்டர் கீ மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹேமர் எடுக்க வந்தேன். ஹேமர் எடுத்துகிட்டு அந்த இந்த டோரில் 2 ஆணி அடித்து வச்சுருக்கோம் கிளவி.
அந்த கிளவி என்ன அடித்தாலும் நாங்கள் வந்து திறந்துட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் நம்ம ஈர்சா கேமிங். ஃபைனலாக நம்ம வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். இந்த கிராணிக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், பாய் 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 பாய்.